தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து கொண்டு வருவது சமூகத்தில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2025 புதிய காலாண்டில் நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளில் இதுவரை 11,021 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் நுழைந்திருக்கின்றனர். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 547 மாணவர்கள் குறைந்துள்ளனர். இவ்வாண்டு ஆக அதிகமாக ஸ்லாங்கூரில் 3,574 மாணவர்களும், ஜோஹோரில் 2,013 பேரும், பேராக்கில் 1,615 மாணவர்களும் பதிந்து கொண்டுள்ளனர். நெக்ரி செம்பிலானில் 1,038 மாணவர்களும், கிட்டாவில் 923 மாணவர்களும், பினாங்கில் 824 பேரும், கோலலம்பூரில் 523 மாணவர்களும் சேர்ந்துள்ளனர். பஹாங்கில் 285 பேர், மலாக்காவில் 217 பேர் சேர்ந்துள்ள வேளை ஆக குறைவாக பெர்லிஸ் மாநிலத்தில் 8 மாணவர்களும், கிளந்தானில் ஒருவரும் முதலாம் ஆண்டில் நுழைந்துள்ளனர். 2023இல் 11,712ஆக இருந்த முதலாம் ஆண்டு மாணவர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 11,568ஆக குறைந்தது. இவ்வாண்டு மேலும் 547 மாணவர்கள் குறைவாக பதிந்து கொண்டுள்ளனர். இந்த தொடர் சரிவுக்கு நமது பிறப்பு விகிதம் குறைந்து வருவதே முக்கிய காரணமாக இருப்பதாக மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் தலைவர் S.S. பாண்டியன் கூறினார். அதோடு இந்தியர்கள் வாழும் பகுதிகளில் தமிழ் பள்ளிகள் இல்லாதது சில பெற்றோர்களுக்கு சீன பள்ளி, தேசிய பள்ளி, அனைத்துலக பள்ளிகளின் மீதுள்ள மோகம், மற்ற பள்ளிகளை காட்டிலும் ஒரு சில தமிழ் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதும் அதற்கு காரணங்களாக உள்ளன என அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் பள்ளிகள், அதாவது குடியிருப்பு இடங்களில் தமிழ் பள்ளிகள் இருக்கும் இடங்களும் குறைவாக காணப்படுகின்ற குறிப்பாக சைபஜயா போன்ற இடங்களில் அதிகமான இந்தியர்கள் வசிக்கிறார்கள். ஆனால் அப்பகுதியில் எந்த ஒரு தமிழ் பள்ளி இல்லாதது அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தங்கள் குழந்தைகளை வேற்றுமொழி பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. இதன் காரணமாகவும் தமிழ் பள்ளிகளில் மாணவ எண்ணிக்கை சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்க போனோம்னா பெற்றோர்களின் மனப்போக்கு மற்ற மொழி பள்ளிகளின்பால் அவர்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தேசிய மொழி பள்ளிகள், சீன மொழி பள்ளிகள், அனைத்துலக பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகள் படித்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என நம்புகின்றார்கள். அதற்காகவும் சில பெற்றோர்கள் முடிவெடுத்து அப்பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். சிலருக்கு தமிழ் பள்ளிகளின் மேல் ஈர்ப்பு குறைந்து காணப்படுகின்றது. வசதியின்மையும் ஒரு காரணம். அதாவது மற்ற பள்ளிகளை ஒப்பிடுகையில் அடிப்படை வசதிகள் தமிழ் பள்ளிகளில் நிச்சயமாக கொஞ்சம் குறைந்தே காணப்படுகிறது. எல்லா பள்ளிகளிலும் சொல்லவில்லை, சில பள்ளிகளில் குறைந்தே காணப்படுகின்றது. ஆகவே இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது எப்படி இருப்பினும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, தமிழ் பள்ளிகளில் இன்று மாணவர் எண்ணிக்கை சரிவு கண்டிருக்கின்றது. இந்நாட்டில் தமிழ் பள்ளிகள் நிலைக்க வேண்டுமென்றால் இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாண்டியன் கேட்டுக்கொண்டார்.